ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 8. இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு எழுந்துச்சி என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் முடிவு பண்ணிட்டு போன இடம் தாங்க ஆடுதொட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. சரி அடிச்சு பிடிச்சி 2 பிரியாணியை பார்சல் வாங்கி வண்டிக்கு கொஞ்சம் பெட்ரோலை போட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னான் ஒரு கடல் கரைக்கு போய் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. சரி போகலாம் அப்படின்ட்டு நானும் அப்படியே போயின்னு இருந்தேன் கைஸ். சன்ரைஸ்லாம் பார்த்தோம், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் நல்லா தான் இருந்தது கைஸ். இந்த ஐடியா வந்து என் ஃப்ரெண்டு கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். போய் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் அங்கே மண்ணில் விளாண்டுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னால் டைம் ஆயிடுச்சு வா வீட்டுக்கு போகலான்னு. சரி டீ குடிச்சிட்டு போகலாம், டீயும் கேக்கும் சாப்பிட்டுட்டு நாங்களும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் கைஸ். எனக்கு முடி அதிகமாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு கைஸ். அதனால வெட்டலான்ட்டு போயினே இருக்கும்போது தான் சபா அவனுக்கு டீமும் பம்பரை விட்டுருந்தானுங்க கைஸ். சரி அவனுங்கிட்ட அந்த பிடிங்க அப்படியே ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பின்னு லைட்டாக சீனை காமிச்சிட்டு பக்கத்தில் இருக்க சிசர் கடைக்கு தான் கைஸ் போனேன். போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையா இருந்த புள்ள. பையா கிட்ட சொன்னேன், பையா இப்படி அப்படி வெட்டுங்க பையா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பையா வேர் வாஷ் பண்ணிட்டு பார்க்காவா, அதுக்கப்புறம் கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கைஸ். இதான் ஃபைனல் லுக்கு. வீட்டுக்கு போனோடனே சரியான பச்சு சாப்பிட்டுட்டு நானும் உட்காந்துருந்தேன் கைஸ். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா இல்லைனா இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கான்ட்டு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு, அப்படியே சைக்கிளில் சும்மா அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். எப்பயும் போல தான் ஒரு டீயும் போண்டாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க கைஸ். ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாம் சும்மா தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணாதீங்க.